powered by SMC Moneywise VWise. வணக்கம். இது காலத்தின் குரல். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இப்போது பல முனை தாக்குதல் என்று சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னால் கராத்தே தியாகராஜனுக்கும் KN நேருவுக்கும் ஒரு கலக குரல் வெடித்தது. அதன் எதிரொலியாக கராத்தே தியாகராஜன் கட்சியை விட்டே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கு மத்தியிலே உரசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று மதிமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான ஒன்று. காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாக வைகோ காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டி பேசியதன் நீட்சியாக EVKS இளங்கோவன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். காங்கிரஸ் தயவில் வென்று சென்றவர் காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறார் என்று விமர்சித்திருந்தார். காங்கிரசின் தயவில் நான் கூட்டணிக்கு எம்பியாக செல்லவில்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். ஒருபோதும் காங்கிரஸ் தயவில் நான் MP ஆனதில்லை, இனிமேலும் ஆக மாட்டேன் என்றதோடு நிற்காமல் இன அழிப்புக்கு துணை போன கட்சி என்று காங்கிரஸ் மீதான 10 ஆண்டுகளுக்கு முந்தைய விமர்சனத்தை மீண்டும் கிளறியிருக்கிறார். இந்த வாத பிரதிவாதங்கள் அல்லது கடும் மோதல் என்பது மதிமுக காங்கிரஸ் இரண்டு தலைவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மோதல் என்பது திமுக கூட்டணியில் அதை வெற்றிகரமாக அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரையிலும் நகர்த்தி செல்வதில் MK ஸ்டாலினுக்கு திமுக தலைவருக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய விவாதம். அழகிரியின் அறிக்கை, KS அழகிரியின் அறிக்கையும் அவருடைய எதிர்வினையும் கூட மிக கடுமையாக இருந்தது. அமித்ஷாவை, நரேந்திர மோடியை எப்படி மகிழ்விப்பது என்கிற கலை வைகோவுக்கு தெரியும். காங்கிரஸை சாடுவதன் மூலமாக அவர்களை மகிழ்விக்க பார்க்கிறார் என்று அழகிரி விமர்சித்திருக்கிறார். மறைமுகமாக எங்கள் உதவியில்தான், எங்கள் ஆதரவில்தான் அவர் வென்றிருக்கிறார். நாங்கள் அந்த வேட்பாளரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் அவர் MP ஆகுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது என்ற ஒரு எதிர்வாதத்தை வைக்கிறார். அது சரிதானா என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா அவர்கள், மதிமுகவின் திரு மல்லை சத்யா அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு மாலன் அவர்கள், திரு MC ராஜன் அவர்கள். வணக்கம். நான் மல்லை சத்யாட்டிருந்து கேட்கலாம், எதற்காக காங்கிரஸ் மேலே இப்போ விமர்சிக்கணும்? நீங்கள் காஷ்மீர் பற்றிய விவாதம், திடீரென்று ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படுது, எதிர்க்கட்சிகள் ரேட்டில் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன வருது, என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியாமல் ஏறத்தாழ எதிர்க்கட்சிகள் நிலை குலைந்து அதிர்ச்சியில் இருந்தாங்க. அப்போது அந்த செயல் தவறு என்றால் அதை விடவும் நான் காங்கிரஸ்லேருந்து மாறுபடுறேன், காங்கிரஸை விமர்சிக்கணும், எனக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டு அந்த இடத்தில் காங்கிரஸை விமர்சிப்பது என்பது எதனால்? இல்லை, விடுதலடைந்த இந்தியாவில் பல நாடுகள், பல சமஸ்தானங்கள் இருந்தது. அந்த சமஸ்தானங்கள் இணைகின்ற போது சில குறிப்பிட்ட சலுகைகளோடு தான் காஷ்மீர் இந்தியாவுடன் இணைகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் இந்த நீண்ட நெடிய வரலாறு, இந்த வரலாறுகளில் பெரும்பான்மை நாட்களில் இந்தியாவை காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது. எனவே இதில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து அந்த வரலாற்று பூர்வமான செய்தியை பதிவு செய்து கொண்டு வருகிறார். இதில் அவர்கள் எளிதாக மறந்த ஒரு செய்தி, உலகத்தில் இருக்கின்ற வரலாற்று ஆவணங்களில் த டிஸ்கவரி ஆஃப் தி வேர்ல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி MP வேட்பாளர் வேட்பு மனு தாக்கலான தேதிக்கும் அவர் MP ஆகிற தேதிக்கும் நடுவில் எக்கனாமிக் ரிசர்வேஷன் சம்பந்தமான ஒரு இது வந்தது. தமிழ்நாட்டில் அது உயர்ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தருவதா வேண்டாமான்ற அந்த விமர்சன அனைத்து கட்சி கூட்டம். அப்போ காங்கிரஸ், உங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுகவோட முரண்பட்ட நிலை எடுத்த போது அவங்க செய்கிறது சரியில்லை, அதுக்கு மேலே நான் விமர்சிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள் சலசலப்பு என்னால் வரக்கூடாதுன்னு சொல்லி கவனமாக வார்த்தையை கையாண்டவர். இந்த ஒரு 47 வருஷம் வரலாறு இருக்குது, 68 வருஷம் வரலாறு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த நாளில் ஒரு ஒற்றை உறுப்பினரை கொண்ட கட்சிக்கு கிடைக்கிற நேரன்றது ரொம்ப சொற்பம். அந்த நேரத்தில் இந்த முடிவை விமர்சிப்பதை காட்டிலும் காங்கிரஸ் விமர்சிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுறாரு. இல்லை, ஒற்றை உறுப்பினர் என்பதனை காட்டிலும் பேசுவது யார் என்பதுதான் நாடாளுமன்றம் உன்னிப்பாக கவனிக்கிறது. இங்கே எங்கன்னா அப்படிலாம் எந்த வெயிட்டேஜும் கிடையாது. ஸ்பீக்கர், டெப்டி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கறதுன்றது அதர்ஸ் கேட்டகரியில் வர்றாரு. அதனால பெரிய தலைவர் அப்படின்றதுக்காக எவ்வளோ நேரம் வேணா பேசிக்கங்கலாம் இல்லை. எல்லா உறுப்பினர்களுக்கும் கால வரம்பு இருக்கு. ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அனுபவப்பட்ட அரசியல் தலைவர் என்கின்ற காரணத்தினால் அவருடைய கருத்தை அறிய வேண்டும் என்பது பாராளுமன்றம் விரும்புகிறது. எனவே காங்கிரஸ் கட்சி பேசியதற்கு பின்னால் அவருடைய கருத்தில் நான் மாறுபடுகிறேன் என்று தான் சொல்லி தான் தலைவர் வைகோ பேசுகிறார். அப்பொழுதுதான் இதில் நடந்த அந்த நெடிய பிரச்சனைகள், காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறது,
ஷேக் அப்துல்லாவை கொடைக்கானல் வீட்டு காவலில் வைத்தது, அதற்கு பின்னாடி ஆட்சியை கவிழ்த்தது, இவையெல்லாம் நெடிய வரலாறு. தலைவர் வைகோ அவர்கள் காங்கிரசுடைய அகராதியில் நன்றிக்கும் நட்புக்கும் இடமில்லை என்று சொன்னது அவருடைய கருத்து அல்ல, தலைவர் ஷேக் அப்துல்லாவுடைய கருத்தை தான் தலைவர் வைகோ அவர்கள் பிரதிபலிக்கிறார். இல்லை, எந்த இடத்துல எதை ஆமோதிச்சு யார் சொல்றாங்கன்றது முக்கியம். எல்லாவற்றையும் நீங்க மேற்கோள் காட்டுறதில்ல. அந்த இடத்துல காங்கிரஸை சொல்லுவது என்பது நீங்க நரேந்திர மோடியை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை குளிர்விப்பதற்காக, அவரை மகிழ்விப்பதற்காக நீங்க வலிந்து காங்கிரஸ் விமர்சிக்கிறீங்கன்றது தான் அழகிரியோட குற்றச்சாட்டு. அவங்க கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸு சில நாட்களுக்கு முன்னால் தலைநகர் சென்னை பட்டியலில் தான் பேசியிருக்கிறாரு. எழுத்தாளர் குருமூர்த்தி அவர்கள் இந்தியாவுடைய நிதி அமைச்சராக வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அமித்ஷா சொல்லி சொல்றாரா அல்லது மோடி சொல்லி சொல்றாரா? அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு உயர் பதவிக்கு போகட்டும்னு நினைச்சிருக்கலாம், அல்லது அவருடைய பொருளாதார அறிவின் மீது அவருக்கு ஒரு பிரமிப்பு இருந்திருக்கலாம். அப்ப ஒரு நல்லெண்ணத்துல சொல்றது விமர்சிப்பதற்கு வித்தியாசம் இல்லையா? மன்மோகன் சிங் மீதோ அல்லது விபி நம்முடைய நடக்கிறது என்ன? காங்கிரஸ் அரசாங்கத்துல குருமூர்த்தியை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சொல்றாரு. அதை கூட விட்டுடுங்க. நாடாளுமன்ற மேலவையை விட கொரோனா ஏன் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்யறாரு? அவர் யார் சொல்லி செய்யறாரு? சார், உங்க கட்சியில் கூட நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்ல இல்ல, இது நாடாளுமன்ற செய்தி. நாடாளுமன்றத்திற்கான உடன்பாடு இல்ல, அவருக்கு உடன்பாடு இல்லை, அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போறாரு. காங்கிரஸ் எடுத்த நிலை. அப்போ காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்களா? அப்போ அவங்க யார் சொல்லி அதை செய்யறாங்க? மோடி சொல்லி அவங்க ராஜினாமா பண்றாரா? அவங்க கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் பதவி ராஜினாமா செய்யறாங்க. இந்த கருத்தில் உடன்பாடு சொல்றாங்க. வைகோவுக்கு ஒரு பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு படுகொலை, இனப்படுகொலைன்னு நீங்க சொல்றீங்க. கோத்ராவை இனப்படுகொலைன்னு மற்ற மனித உரிமை ஆர்வலர்கள், முஸ்லீம்கள், இன்னொரு தரம் பாதிக்கப்பட்ட தரப்பு சொல்லுது. அப்ப கோத்ராவை டிஃபெண்ட் பண்ணி வாஜ்பாய் அரசை சப்போர்ட் பண்ணி பேசினவர் வைகோ. அப்ப அவர் சொன்னது, பஞ்சாப்ல நீங்க பண்ணலையா, பஞ்சாப் சீக்கியர்கள் மீதான டெல்லியில் நடந்த கலவரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை குறிவைத்து, காங்கிரஸோட பழைய வரலாறு நீங்க கோத்ராவுக்குள்ள வச்சு எதிர்க்கட்சிகள் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியை நெருக்குதலுக்கு உள்ளாக்குனா, கண்டனத்துக்கு உள்ளாக்குனா, அவங்களுக்கு ரெஸ்கியூக்கு வராரு. காங்கிரஸ் இதை பண்ணிருக்கு பாருங்கன்னு இந்த ட்ராக் ரெக்கார்ட்ல இருந்தா இந்த கேள்வி வைக்கிறார். அவர் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற சூழல்ல தலைவர் அந்த இடத்துல சிறப்பாக பணியாற்றார். அவ்வளவுதான். ஒரு சமூக நல்லிணக்கம், இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்குமான ஏற்பட்டு பிரச்சனையிலிருந்து நாடு ஒற்றுமைப்படணும். எனவே கடந்த கால வரலாறு ரெஃபர் பண்றாரு. இதுலயும் அதை தான் செய்யறாரு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகளை ரெஃபர் பண்ணிட்டு அவர் அந்த இரண்டுமே பாஜகவுக்கு முட்டு கொடுப்பதாக இருக்கிறது, நிச்சயமாக காப்பாற்றுவதாக இருக்கிறது காங்கிரஸ் சொல்ற குற்றச்சாட்டு. ஆனா அது அந்த விவாதத்திற்கு நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்கு முன்பாக தலைவர் வைகோ அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் டாக்டர் மோடி அவர்களை சந்திக்கிறார். பேசிட்டு சொல்றாரு, இது போல நீங்க நடைமுறை வைத்தால் ரஷ்யா போல இந்த நாடு துண்டாடுவதை உங்களால் தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அங்க பேசிட்டு வர்றாரு. நான் இப்ப கேட்க விரும்புவது என்னன்னா, நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் பேசுகின்ற போது அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பேசிவிட்டு மறுநாள் 6ஆம் தேதி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை சந்திக்கிறார். இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு குறித்து நீங்கள் பேசிய கருத்து ஆழமான வீரியம் நிறைந்த பேச்சு என்று அவர் பாராட்டி இருக்கிறார். அவரை விட மேதைகளாக இருக்கிறார் என்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. நான் வைக்க 3 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்றீங்களே, உங்களுக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்கா? இல்ல 3 நாள் தான் உறக்கம் கலையறதுக்கு 3 நாள் ஆயிருக்கிறது. 5ஆம் தேதி மாநிலங்களவையில் பேசுகிறார். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்னைக்கு வருகிறார்கள். பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நாங்கள் கலந்து பேசணும். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி மதிமுக, அதனுடைய தலைவர் வைகோ, அவர் மாநிலங்களவையில் தேவையில்லாமல் அவசியம் இல்லை. இன்றைக்கி பிரச்சனை 370ஐ ரத்து செய்த பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய வைகோ காங்கிரஸை தேவையில்லாமல் வரலாற்றை பேசி ஜவஹர்லால் நேருவிலிருந்து உங்க கூட்டணியில இருக்கிறதுனாலேயே ஒரு கட்சி தன்னோட கருத்தை காங்கிரஸோட கடந்த காலத்தின் மீது தனக்கு இருக்கிற விமர்சனத்தை வைக்கிற உரிமையை ஒரு கட்சி இழந்துருமா? அவருக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லலை, நான் உரிமை இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு பொது எதிரியாக கருத வேண்டிய பாஜக ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயத்தை செய்திருக்கும் போது வைகோவுடைய பொது எதிரி யாருன்னு வைகோ தான் முடிவு செய்ய முடியும். நீங்க பொது எதிரி பிஜேபின்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணிட்டா வைகோ எப்படி பொறுப்பாவாரு? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக மதசார்பற்ற கூட்டணி என்ற திமுக தலைமையில் பொது எதிரியாக இருக்கிற பாஜகவை வீழ்த்துவதிலே வெற்றி பெற்று களம் கண்டவர்கள் நம்ம.
நமக்கு பொதுவான நோக்கம் இருக்கு, இலக்கு இருக்கு. அந்த நோக்கம் இலக்குக்கு மாறாக இதே திமுக கூட்டணியிலேயே கூட என்ஐஏல திமுக எடுத்த நிலைப்பாட்டை அவர் ஏற்கல, நான் எதிர்த்து தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாரு. காஷ்மீர் விவகாரத்துல காங்கிரஸ் பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கிற ஸ்டாண்டை நான் முரண்படுறேன், ஏற்கிறேன், எதிர்க்கிறேன், எதிர்த்து தான் ஓட்டு போடுவேன்றாரு. அதே நேரத்துல இதுல பிஜேபி மட்டும் குற்றவாளி இல்ல, காங்கிரசின் கைகளிலையும் கரை இருக்குங்கிறாரு. இல்ல இதுல அவர் பேச்சுல என்னன்னா, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் அகராதியில நட்பு நன்றி என்ற பேச்சுக்கு இடமில்லைன்னு அவர் சொல்லாத ஷேக் அப்துல்லா சொன்னாருன்னு இவர் சொல்றாரு. இது என்ன தேவையா? அதுதான் விவாதத்தினுடைய கருப்பொருளா? அடுத்தது ஒரு மோசடி நாடகம். காங்கிரஸ் கட்சி தான் காஷ்மீர் மக்களின் தலைவிதியோடு மோசடி நாடகம் நடத்தியதுன்றார். ஆமா, பொது வாக்கெடுப்பு நடத்தணும் என்பது அந்த மக்களுடைய விருப்பம். அடுத்தது இந்த காஷ்மீர் பிரச்சனை இன்றைக்கு இப்படி வெடிப்பதற்கே காங்கிரஸ் கட்சி தான் முதல் குற்றவாளி என்கிறார். கடுமையான விமர்சனம். நான் கேட்குறேன், நீங்கள் ஆனால் ஒன்று எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதை வைத்து பார்க்குறப்போ, மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு பெற்ற இவர் டெல்லிக்கு வந்ததிலிருந்து அத்வானி வீட்டுக்கு போகிறார். அவருக்கு வயதானவர் தான், குடும்பத்தோட அவர் காலில் இவர் மனைவி 70-72 வயசு இருக்கும். அப்படி கிடையாது. ஈடுபாடு ஒரு திராவிட இயக்க தலைவரா என்ன? அவருடைய சாய்ஸ் சார். இதெல்லாம் நாம இங்க மோடிய ஹிட்லர் இன்னும் முசோலினி இன்னும் கடுமையா பேசியிருக்காரு. கருப்பு பலூன் பறக்க விட்டார். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் மேல மதிப்பு கொண்டிருப்பதும் சம நேரத்தில் நடக்கக்கூடிய ஒண்ணுதான். அதெல்லாம் நீங்க மதிப்பு என்னதான் மதிப்பு இருந்தாலும் அரசியல் கருத்து வேறுபாடுகள்ல நீங்க கடுமையாக ஒரு நிலை எடுக்கிற இவரு நாடாளுமன்றத்தில் பாஜகவை கடுமையாக விமர்சிக்காம காங்கிரஸை விமர்சிக்கிறாரே. காங்கிரஸ் தான் இன்றைக்கு இலக்கா? எது இலக்கு? இன்னைக்கு யாரை எதிர்த்து பேச வேண்டுமோ அவரை எதிர்த்து ஏன் பேசவில்லை என்றுதான் பிஜேபி எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசின அவரோட உரையில முதல் பகுதி அப்படின்றது இந்த சட்டத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கெடுப்பு நடத்தலன்னு சொல்றாரு. வாக்கெடுப்புக்கு பிறகு அதில் யூஎன் கண்டிஷனில் அங்கே இருக்கிற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறணும். அதெல்லாம் பல நிபந்தனைகள், அதனால் நடத்த முடியல. அதுக்கப்புறம் நம்ம 7-10 தேர்தல் நடத்தியிருக்கோம். அந்த மக்கள் ஜனநாயக ரீதியா தேர்தல் நடத்தி இந்தியாவோடு அவர்கள் இணைந்திருக்காங்க. வரலாற்று ரீதியாக இத போய் அது சொல்றாரு சார். அந்த மோசடி உலகில் இல்லைன்றாரு சார். என்ன மோசடி? ஐநா சபை கேக்குற வாக்கெடுப்பு நடத்தாது என்ன மோசடி? என்ன கண்டுபிடிச்சு நீங்க என்ன அது வாக்கெடுப்பு நடத்தாதுக்கு 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துறோம்னு சொல்லிட்டு நடத்தாத பேர் மோசடி தானே? நடத்தாது. அவங்க உங்க ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு? காஷ்மீர் இந்தியாவுக்கும் சொந்தம் இல்ல, பாகிஸ்தானுக்கும் சொந்தம் இல்லன்னு பேசுறாரு. சேர்றாங்க. சேர்ந்த பிறகு நான் உங்களுக்கு உறுதிமொழி தர்றேன், வாக்கெடுப்பு நடத்துறோம் ஐநா சபையில போய் சொல்றாரு. ஏன் செய்யல? ஐநா கண்டிஷன் போட்டிருக்கான். என்ன சொல்றா? பாகிஸ்தான் ஹேஸ் டு வெக்கேட் இட்ஸ் ஆக்குபேஷன். அது நடக்கல, நடத்த முடியல. அது நடத்தி அதுக்கப்புறம் தான் வாக்கெடுப்பு நடத்த முடியும். 1/3 ஆஃப் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்குபைடு பை பாகிஸ்தான். அந்த கண்டிஷன் இருக்கு. இதெல்லாம் இல்ல, அதனால வாக்கெடுப்பு நடத்தல. இப்ப இந்த விவகாரத்துக்கு வரணும்னா பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறத குறை காண்றீங்க. மன்மோகன் சிங் இந்த விமர்சனம் வந்த பிஜேபி சப்போர்ட் முத்திரை பிஜேபி காரர் ஆதரவாளர் முத்திரை வரக்கூடாதுன்றதுக்காக மன்மோகன் சிங்கை சந்திச்சாருன்றீங்க. அரசியல் அவர் பச்சோந்தி அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாருன்றீங்க. இன்னொரு கடுமையான வார்த்தை என்ன சொல்றீங்க? அவர் யாருக்குமே விசுவாசமா இருக்க மாட்டார். அப்படின்னா இந்த கூட்டணி அப்படின்ற ஒண்ணு கூட்டணின்ற ஒண்ணு இல்ல இருக்க கூடாதுன்ற முடிவு காங்கிரஸ் வந்துருச்சா? இல்ல காங்கிரஸ் திமுக கூட்டணியில வைக்க இருக்க கூடாதுன்ற முடிவு நீங்க வந்தீங்க? அதையெல்லாம் நாங்க முடிவு செய்ய முடியாது. பொதுவாக அது பாஜகவை எதிர்த்து கருப்பு பலூன் பறக்க விட்டார். கடுமையான பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் செய்த வைகோ சார் மாநிலங்களவையில நாடாளுமன்றத்தில் அவருடைய நடைமுறையை பார்க்கிறப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருந்தது. இவரை பேசுவதற்கு அமித்ஷா அதிர்ச்சி வந்திருக்கு. அமித்ஷா பரிந்துரை பண்றாரு. நரேந்திர மோடி கோபேக்னு பலூன் விட்ட போதும் கருப்பு கொடி காட்டினதும் அவர் கருப்பு கொடி காட்டதான் செய்தார். அந்த எதிர்ப்பு ஏன் முனைமழுங்கியது? எங்க முனைமழுங்கி? முனைமழுங்கி அன்னைக்கே சொல்றாரு. யாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன?
இல்ல காங்கிரஸை எதிர்க்க கூடாதுன்னு என்ன இருக்கு சார்? காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் அவர்கள் பிஜேபியை மட்டுமே விமர்சிட்டு இருக்கோம். காங்கிரஸை விமர்சனம் செய்கிற போது உங்களே நாங்கள் விமர்சிக்க வேண்டி வருகிறது. அது நாகரிகமா பண்ணுங்க. என்ன ஒரு தவறை தவறுன்னு சுட்டி மோசடின்னு சொல்லி இருக்கீங்க. அதுக்காக வந்து கண்ணாடி கொண்டு இருந்து மோசடின்றீங்க. எங்களை போய் வரலாற்று மோசடி வைகோ வந்து இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் சொன்ன பிறகும் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் அவரு இடம் பெற்றாரு, அவர் இருக்கிற கூட்டணியில நீங்களும் இடம் பெற்றீங்க. இப்ப நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. காங்கிரஸ் எம்பி இப்ப இன்னைக்கு ஒரு வாதம் வைக்கிறீங்களே, நாங்க வந்து ஓட்டு போடாம இருந்தா அல்லது எங்க ஆதரவு இல்லைன்னா அவர் எம்பி ஆயிருக்க முடியாதுன்னு சொல்லி காட்டுறீங்களே. அப்படின்னா காங்கிரஸ்ல இங்க வந்து 8 பேர் எம்பி ஆயிருக்காங்க, 9 பேர் எம்பி ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மாத்தி அவங்க ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம் மதிமுக பிரச்சாரம் பண்ணவர் தலைவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரம் போல தலைவர் வைகோ அவர்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். அதாவது எங்க தயவு அவர் தயவுலாம் நாங்க சொல்ல விரும்பவில்லை. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக வருவார்னா அதை நாங்கள் வந்து மனமோ வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். எங்களால் தான் அவர் வந்தாருன்னு நாங்க சொல்லல. அதாவது அதையெல்லாம் உரிமை கொண்டாட விரும்பல. எங்கள் பங்களிப்பு உண்டு. அந்த 3 பேர் வருவதற்கு எங்கள் ஆதரவு இருந்தது. அதெல்லாம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் உங்களுக்காக நாங்கள்லாம் தேர்தலில் ஒருவர் ஒத்துழைத்து மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றோமே, பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்தோமே, இன்னைக்கு போய் மாநிலங்களவையில் பாஜக ஆதரவு பிரச்சாரம் பண்றீங்களே அப்படின்னும் போது காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்க வேண்டிய என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு? என்ன நிர்பந்தம் வந்தது? காங்கிரஸ் யாருடைய தூண்டுதல் அப்படின்ற எங்களுக்கு பல சந்தேகங்கள் உங்கள் மீது வருகிறது. கொரோனா எதற்காக ராஜினாமா நாடாளுமன்றத்தில் கொரோனா ராஜினாமா பண்றது மல்லை சத்யா அவங்க எல்லாம் நீங்க காங்கிரஸும் வைகோவும் ஒரு லைன்ல தான் இருக்கீங்க. 370 ரத்து செய்ததை எதிர்க்கிறதுல காங்கிரஸ் ஸ்டாண்ட் ராகுல் காந்தியோட நிலை தான் காங்கிரஸின் நிலை, வைகோவின் நிலை. அவர் கொரோனா ராஜினாமா பண்ணிட்டு போனது உங்க நிலைக்கு எதிரான நிலை. அம்மா அப்ப அவர் யாரை சொல்லி போனாருன்னு கேட்கிறேன். அவர் யார், மோடி சொன்னாரா இல்ல அமித்ஷா சொன்னாரா, ராஜ்நாத் சிங்? இனிமே தானே தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் மூவ் இருக்கு, அவர் தன்னிச்சையா போனாரா என்னன்றதெல்லாம் இனிதான் தெரியும். நான் திரு மாலன் அவர்கள்ட்ட கேட்கணும். கடந்த கால தவறுகளை வைகோ சுட்டி காட்டவே கூடாதுன்னு காங்கிரஸ் எதிர்பார்க்குது, அதனால இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துதுன்றதா, அல்லது வைகோ ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை கால பொருத்தம் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேற, அதை முனைமொழுங்க செய்யக்கூடிய வகையில உள்நோக்கத்தோட பேசிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த வாதத்துல லாஜிக் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அதாவது இன்றைய அழகிரியனுடைய அறிக்கைக்கு பின்னால் வந்து அதை கூர்ந்து பார்க்கிற போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். வைகோ பேசியதை குறித்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காங்கிரஸ் தலைவரும் இதுவரைக்கும் அதற்கு வந்து கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்கல. அவர் ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட யாரும் அதற்கு கண்டனமும் எதிர்ப்போ தெரிவிக்கல. ஆனால் 3 நாட்கள் கழித்து அழகிரி அதில் தெரிவிக்கிறார். ஏன் தெரிவிக்கிறார்னா, நீங்கள் அதை நுணுகி பார்த்தீர்களே ஆனால் ஒரு இடத்துல அவர் சிதம்பரத்தை குறிப்பிடுகிறார், சிதம்பரத்தை விமர்சிக்கிறார். 86 இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியின் போது நான் வந்து அரசமைப்பு சட்டத்தை நான் எரித்தேன், இங்கிருந்து வெளிநடப்பு செய்த அந்த உறுப்பினர் அரசமைப்பு சட்டத்தை கிழித்து போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்தவர், அதை இங்கே எரித்திருந்தாலும் அதை நான் வந்து பொருட்படுத்தியிருக்க மாட்டேன், ஏனென்றால் நானே எரித்திருக்கிறேன். அப்போது சிதம்பரம் வந்து நீங்கள் கோழைகள், நீங்கள் எரிக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் நான் உச்சநீதிமன்றத்தில் அப்டவிட்டே போட்டேன், நான் எரித்தேன் என்று போட்டேன், அதை இங்கேயும் வந்து சொல்லியிருக்கேன். அப்போது சிதம்பரம் மௌனமாக இருந்தார் என்று ஒரு கருத்தை வந்து அதில் வைக்கிறாரு. இப்போது அழகிரி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களில் வந்து அழகிரி வந்து சிதம்பரத்தினுடைய குழுவில் இருக்கிறார். வந்துட்டு சிதம்பரத்துக்கு நெருக்கமானவர் என்று எல்லாராலும் அறியப்பட்டவர். எனவே இது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரை வந்து ஒரு குழுவின் பிரதிநிதியாக தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு பல்வேறு குழுக்களிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு குழுவை சார்ந்தவர்கள் அந்த நேரத்தில் வந்து தலைவராக வருவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. வந்த தலைவர்கள் குழுக்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அது வாழப்பாடி ராமமூர்த்தியிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு பெயர்களை வந்து சொல்ல முடியும். ஆனால் இதில் வந்து இந்த 3 நாள் கழித்து வரக்கூடிய தாமதம், அது வந்து சிதம்பரத்துக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து வரக்கூடிய தாமதம். இதையெல்லாம் குறுக்கிட்டு சொல்லணும். ஒன்றை சில நாட்களுக்கு முன்னாடி கராத்தேத்தியாரன் இதே அமர்வில் சொன்னார். அவரும் ப. சிதம்பரத்துடைய மிக நெருக்கமான ஆதரவாளராக இருந்தவர். அவர் என்ன சொன்னார்னா, பகிரங்கமாக சிதம்பரத்துக்கு துரோகம் இழைத்து விட்டார் அழகிரி,
அவருடைய மகனுக்கு டிக்கெட் வர்ற பிரச்சனை நாள்ல இருந்து என்னுடைய விவகாரம் வரையிலும் அவர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளராக நடந்து கொள்ளவில்லை, மாறாக துரோகம் இழைத்துட்டார்னு இன்னொரு சிதம்பரம் ஆதரவாளர் சொல்றாரு. இருக்கலாம். அது அந்த அந்த உள்கட்சி விவகாரங்கள் எனக்கு அதை பற்றி நான் அந்த அறிக்கையை நான் படிக்கல. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கராத்தே தியாகராஜன் திமுகவை விமர்சித்தார், KN நேருவை விமர்சித்தார். திமுகவை காங்கிரஸ் எதிர்க்க முடியாது என்றால் காங்கிரஸுக்கு இங்கே இந்த கால் ஊனிக்கொள்வதற்கு திமுகவினுடைய ஆதரவு தேவை. ஆனால் மதிமுகவை எதிர்க்க முடியும். மதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்றைக்குமே ஒரு நெருக்கமான உறவு இருந்ததில்லை, ஒரு நேசபூர்வமான உணர்வு என்பது இருந்ததில்லை. மதிமுகவுக்கு யாரோட இருந்திருக்கு? யாரோடையும் இருந்ததில்லை. அது அதில் இன்னொன்று சொல்ல விரும்புவது என்ன, கொள்கை ரீதியா நிற்கும் போது யாரோட நிற்க முடியாது தான். இல்லை இன்னொன்று சொல்ல விரும்புவது, மதிமுகவுக்கு திமுகவோட இருந்திருக்கா, அதிமுகவோட இருந்திருக்கா, பாஜக அதான் சொல்ல வரேன். இப்போ இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், வைகோ வார்த்தைகளுடைய வலிமையை அறிந்து பேசுகிறாரா என்பது பல நேரங்களில் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அவருடைய 25வது வயதில் பேசியதை போலவே இப்போவும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நான் ஒரு ஃபயர் பிராண்ட் என்கின்ற ஒரு அடையாளத்தை அவர் உருவாக்கி விட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று இந்த பேச்சிலேயே, பார்லிமெண்ட்டில் அவர் பேசின பேச்சிலேயே பார்த்தீங்கன்னா, சாக்லா போய் யுனைடெட் நேஷன்ஸில் பேசியதன் மூலம் காங்கிரஸ் கமிட்டட் ஆஃப் ஃப்ராட் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். ஜெனோசைடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், மர்டர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ கடுமையான வார்த்தைகள் மூலமாக அவர் அதை பேசுகிறார். ஜவஹர்லால் நேரு மீது எனக்கு நிறைய மதிப்பு இருக்கிறது, ஆனால் அவர் தான் இதற்கு காரணம் என்பதை போல அவர் பேசுகிறார். அப்போது இதை இயல்பாகவே அதை கேட்ட காங்கிரஸ்காரர்கள் அங்கேயே கொந்தளித்திருக்க வேண்டும். இல்லை, ஆனால் கொந்தளிக்கல. ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சாக்லா சொன்னது கோட் அண்ட் கோட், அவர் சொன்னது அப்படியே மேற்கோள் காட்டுறாரு. இல்லை, சாக்லா போய் சொன்னார், அந்த அதை பண்ணிட்டு பிளெபிசைட் கிடையாது, தேர்தல் தான் பிளெபிசைட் என்று சாக்லா சொன்னார் என்று சொல்லிட்டு, அப்படி சொன்னதன் மூலமாக காங்கிரஸ் கமிட்டட் அ ஃப்ராட் ஆன் த பீப்புள்ங்கிறது இந்த வார்த்தையை ஃப்ராடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை சொன்னார். இல்லை, அதனால வைகோ எப்போது பார்த்தாலும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது என்பதையே அவர் தன்னுடைய ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்று கூட என்ன தோன்றும். வார்த்தைகளின் வலிமை தெரியாமல் புலி 1 வயசுல உரிமைதான் செய்யும், 10 வயதான போதும் உரிமைதான் செய்யும். புலியோட குணம் உரிமைதான். கொடுமையை கண்டு கொந்தளிக்கிறார், அவ்வளவுதானே. இதுல என்ன தவறு இருக்கு? தவறு நடக்குது, அந்த தவறை சுட்டி காட்டுறார். ஒரு தலைவர் இளம் வயதில் ஒரு போர்க்குரல் எழுப்புறதும், ஒரு வயது முதிர அனுபவங்கள் வர வர பக்குவமும் ஒரு நிதானம், ஒரு முதிர்ச்சியை வெளிப்படுத்துறதும் ஒரு தலைவருக்கு அழகு. ஜெயலலிதா அவர்களே பல தருணங்கள்ல 25 வயதில் அவர் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தார். இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. நாம் பேசுவதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அவர் உணர்ந்திருக்காரு. புலியாதான் இருந்தாரு, இப்பவும் புலியாதான் இருக்காங்க. டைகர் ஆஃப் பார்லிமெண்ட் எல்லாரும் சொல்றீங்க, பின்ன அவர் புலின்ற மாதிரி அவர் கட்சி தான் செஞ்சுதான் ஆகணும். இது அந்த வயதுக்கேற்ற முதிர்ச்சி அந்த அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படலைன்ற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. நான் ராஜனை கேட்கணும், இது அடுத்து நடக்கக்கூடிய ஒன்று, காங்கிரஸ் திமுக உறவில் ஒரு நெருடலை இது ஏற்படுத்த போகிறது, அல்ல திமுக கூட்டத்தில் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் வரும், அது மாதிரியான ஒன்றுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு இதை பார்க்கணுமா, இல்லை அளவுக்கு மீறின முக்கியத்துவம் இதுக்கு தர தேவையில்லைன்னு பார்ப்பீங்க? இதுக்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் தர தேவையில்லை. குறிப்பாக காங்கிரஸ் இதை கடந்து போயிருக்கணும். காங்கிரஸ் இருக்கிறது எழுத்தாளர் மானல் சொன்னது போல் திமுக தயவில் தான் இருக்குது. ஓட்டு போடுறவங்க இருக்கான், நிர்வாகிகள் இவங்க பின்னாடி மக்கள் யாரும் வர்றது கிடையாது. அந்த மாதிரியான இருக்கிற சமயத்தில் வைகோவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சார பீரங்கி. இல்லை, நேருவை விமர்சிப்பார், இந்திரா காந்தி விமர்சிப்பார், காங்கிரஸ் விமர்சிப்பார். சொல்ற மாதிரி கல்பிரேட்ல ஆரம்பிச்சு ஃப்ராட் வரையிலும் என்ன வேணா சொல்லிட்டாலும் காங்கிரஸ் கடந்து போயிடணுமா? நான் எதுக்குறேன்னு சொல்றாரு. ஒரு சண்டை, ஒரு போர்ல எதிராளியை விட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்க கம்பு சுத்துறது என்ன? யார சொல்றீங்க? வைகோவை தான். போர்ல எதிராளியை விட்டுட்டு கூட இருக்கிறவங்க கிட்ட கம்பு சுத்துறாரு. அவருக்கு யார் எதிரின்றது அவர் தானே முடிவு பண்ணணும். இந்த சட்ட மசோதாவை எதுக்குறேன்னு சொல்றாரு. 370 ரத்த கடுமையாக எதுக்குறேன், இது சர்வதேச பிரச்சனைக்கு வழிவகுக்குங்கிறாரு. அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு சிம்லா ஒப்பந்தத்துக்கோ லாகூர் டிக்ளரேஷனுக்கோ என்ன மதிப்பு இருக்க போகுதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா யூனிலேட்டரலா நீங்க எடுக்கிறீங்க. பாகிஸ்தான் ஒரு பார்ட்டிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். சரி, வரலாறு தெரிந்த வைகோ எந்த அளவுக்கு காங்கிரஸை குறை சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டாவது, நேருவை பற்றி அவர் பேசினது எல்லாமே
அவருக்கு இருக்கிற வரலாற்று புரிதல் இல்லைங்கிறத காமிக்குது. மேம்போக்காக தான் பார்க்குறாரு. நேரு வந்து ஷேக் அப்துல்லா அரெஸ்ட் பண்ணாரு, நேரு வந்து சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல, ஆட்சியை கலைச்சாரு, பொது வாக்கெடுப்பு நடத்தல, வரலாற்றையும் இதெல்லாம் வரலாற்று புரிந்த அரசு செய்திகள் நிலவரங்களையும் மேம்போக்கா பார்க்கறதால வரக்கூடிய இல்ல, விளைவு. தலைவரை பொறுத்தவரையிலும் இவர் பேசினது, வைகோ பேசினது, ஈழ ஆதரவாளர்கள் தமிழ் தேசியர்கள் இவங்களுக்கு வேணா புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய இது வந்தது இருக்கு, காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் மான்ஸ்ட்ராசிட்டின்னு சிதம்பரம் சொல்றாரு. உண்மைதான். என்னதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் மான்ஸ்ட்ராசிட்டி, அதாவது ஒரு பெரிய அரக்கத்தனமான ஒரு நடவடிக்கை. அந்த மாதிரியான இதுல வந்து உங்களோட கோபம் அதுல வர மாதிரி காமிக்கல. இல்ல, தலைவரை பொறுத்தவரையிலும் வைகோவோட கோபம் இல்ல, பேசிட்டு காஷ்மீர் மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கீங்களே அப்படிங்கறதுல வர கிடையாது. பேசிட்டு காங்கிரஸ் நீ பண்ணுன சிந்தித்து அதோட தொடர்ச்சி தான் இது தலைவர் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அது வைகோவுக்குள்ள வைகோ வந்து நெடுங்காலம் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலே மூழ்கி போனவர், ஊறி போனவர். அவர் வந்து ஒரு ரெண்டு கட்டத்தில் தான் காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணியில் இருந்திருக்காரு. UPA 1 2004, அதுக்கப்புறம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமலும் நிர்பந்தத்திலையும் திமுக தலைமையிலான அணின்றதுல போயிட்டார். ஆமாம், அவருக்குள் மிதமிஞ்சிய காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வு சிலர், அந்த பழைய ஜனதாதள தலைவர்கள், பழைய ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சீடர்களுக்கு வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் அப்படின்னா ஒரு எட்டிக்காய். அந்த மனநிலை வந்து வைகோவுக்கு இருக்கா? அவருக்கு வந்து எழுத்தாப்புல பிஜேபி இருந்தா கூட இல்ல நான் காங்கிரஸ் தான் பார்த்து முடிச்சுப்பேன் அப்படின்ற அப்படி இருந்தா ஒரு क्वेश्चन ஆஃப் இன்டெகிரிட்டி, எமர்ஜென்சிலேயே இவங்க சோரம் போனவங்க தானே. ஒரு நேர்மையை பற்றின ஒரு கேள்வி வருது. அதாவது காங்கிரஸ் இவ்வளவு மோசமான ஒரு கட்சி, மக்களுக்கு துரோகம் செய்த கட்சி, ஃப்ராட் செய்த கட்சி என்று அவர் நினைத்திருப்பாரானா, அவர் வந்து எப்படி இந்த காங்கிரஸுடைய வேட்பாளர்களுக்கு இங்க வந்து வாக்கு கேட்டிருப்பாரு? காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு அவர் ஒரு பொதுவான நோக்கம், ஏன்னா ஒரு மதவாதம் இந்தியாவை யாரோட கூட்டணி சேர்றாரோ அவங்க மக்கள்கிட்ட ஜோனா பார்க்னாரு, அவர் திட்டின மாதிரி இது கிடையாது. இல்லை, ஒரு புறம் காங்கிரஸினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு, இன்னொரு புறம் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மக்களுக்கு துரோகம் செய்த கட்சி, ஃப்ராட் செய்த கட்சி, அது அப்படின்னு அதே மாநிலங்களவையில் பேசுவது என்பது மிக குறுகிய இல்லை. நடந்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலை. ஒரு கொலை நடக்கும் போது அந்த கொலையை செய்தவர் மட்டும் குற்றவாளி இல்லை, அவரை பிடித்தவர், இவரை கொலை செய்யணும்னு சொன்னவங்க, இவங்க எல்லாமே காங்கிரஸ் காலத்திலேயாவது 370 நீக்கி இருக்குமா? எங்க காங்கிரஸ் 370 நீக்கி இருக்குமா? அந்த சட்டம் நீர்த்து போக செய்ததே இவங்க தான். நீர்த்து போக சொல்லிட்டாங்க. நீர்த்து போக செய்தது சட்டம் இனி இருக்காது, இது முடிஞ்சு போச்சு. இனி அது இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லாம போயிடுச்சு இல்லையா? காங்கிரஸ் பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு வேஸ்ட் டப்பா அப்படின்றா. 370 என்பது ஒரு காலி டப்பான்னு சொல்றாங்க. ஆஹா, அதையாவது இருந்தது சொன்னவங்க, ஆனால் அதை கடைபிடிக்கல. அதாவது என்னன்னா இப்ப கூட ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போறவனுக்கு பற்றுவதற்கு ஒரு கொம்பு இருக்குங்கிற நம்பிக்கை கூட இப்ப போயிருச்சு. சரி, காங்கிரஸ் அதை செஞ்சிருக்காரு. அப்படியானால் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து அதனுடைய முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த ஜனார்தன் திவிவேதி, ஜோதிராதித்ய சிந்தியா, ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஜோதிராதித்ய சிந்தியா, அந்த கொரடா, அவர்களெல்லாம் வந்து ஏன் இதற்கு எதிராக வந்து பேசுறாங்க? வந்து அவங்களோட புரிதல் தவறான புரிதலாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல, காங்கிரஸ் கட்சியில வந்து ஏகோபித்த முடிவு, விவாதித்து எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் வந்து ஒரு சாதாரண பதவி இல்லை, ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த பதவியா இருக்கும். அவருக்கு கட்சியினுடைய வரலாறு, நாட்டினுடைய வரலாறு, தலைவர்களுடைய வரலாறு எல்லாம் தெரிந்தவராக தான் அவர் இருப்பார். அவர் இல்ல அவங்க எந்த இடத்துல நீங்க வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியா பாக்குறது தப்பு. காங்கிரஸ் வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி, அதுல எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்க முடியாதவங்க உள்ள வராங்க, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்க முடியாதவங்களும் உள்ள வராங்க. காங்கிரஸ் சோஷலிஸ்டும் இருக்கான், காங்கிரஸ்ல வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவனும் இருக்கான். ஆனா பகிரங்கமாக இந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது பகிரங்கமாக கருத்து தெரிவிப்பார்களான்னு நான் கேட்கிறேன். இந்திரா காந்தி இருக்கிறப்ப இது வந்திருக்காது, ஆனா இன்னைக்கு வரும். ஏன்னா காங்கிரஸ்ல வந்து தலைமை வந்து வீக்கா இருக்கிறப்ப வந்து எல்லாருமே பேசுறாங்க. இல்ல, இந்திரா காந்தி பதவி விட்டு ஒரு இடைவேளைக்கு கடுமையான துரோகங்கள் நடைபெற்றது, கருத்து வேறுபாடு நடைபெற்றது. ஜனார்தன் திவிவேதி எல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இல்ல, அவர்கள்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு காங்கிரசுக்கு விரோதமாக கருத்து சொல்றாங்க. எந்த காங்கிரஸ்காரரும் யஸ்வந்த் சின்ஹா நரேந்திர மோடி ஏத்து பேசுறப்போ, சத்ருகன் சின்ஹா ஏத்து பேசினப்போ அது மனசாட்சியின் குரல்னு சொன்னீங்க. அது வந்து ஒதுக்கப்பட்டவங்க அதிருப்தியாளர்கள் குரல்னு சொல்லல. இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ஜீவனாக கருதப்படுகிற ஒரு கொள்கை காஷ்மீர் இஷ்யூ.
நாங்கள் நேசித்த ஒரு கொள்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததிலிருந்து அடுத்த தலைவர் வரலையும் சிந்திக்கிறாங்களா அந்த கட்சிக்கு ராகுல் காந்தி இல்லைன்னா ஒரு நாள் தள்ளிதான் இந்த பிரச்சனையில ஜவஹர்லால் நேரு ஷேக் அப்துல்லா உறவு இருக்க அற்புதமான உறவு. அவர்களுக்குள்ள கடித பரிமாற்றம் அவர் சிறையில இருந்தபோது அவர் மகனை படிக்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் நேரு. இந்திரா காந்தி அவர் ஜவஹர்லால் நேரு இறந்தப்போ அவர் பாகிஸ்தான்ல நேருவின் சார்பாக தூதுவராக சென்றார். செய்தி கேட்டு வந்து கதறி கதறி அழுதார். அவங்க உறவுன்றது நீங்க வைகோக்கெல்லாம் அவரால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமான உறவு. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் பவர்ட் பை வி வாய்ஸ். திரு மல்லை சத்யா தான் சொன்னோம். அது காங்கிரஸை இனப்படுகொலை செய்த கட்சி அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பிக்கள் வெற்றி பெறணும், ராகுல் காந்தி இந்த தேசத்தின் பிரதமராக வரணும்னு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தார். இப்போ அது உங்கள் நிலைப்பாட்டில் உறுதி இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு வழிவகுக்குதுன்னு ஒரு பாயிண்ட். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 2 அணிகள், அதிமுக தலைமையில் ஒரு அணி, அது சார்ந்த கட்சிகள்லாம் கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான அணி. இப்போ இந்த அணிக்குள் நீங்கள் எடுக்கிற நிலைப்பாடு அப்படின்றது தேவையற்ற நெருடலை இந்த கூட்டணியில் வேட்டு வைக்கிறதுக்கான முயற்சியா? இல்லை, அதுக்காக ஒரு உண்மையை மறைச்சிடக்கூடாது. அந்த காஷ்மீர் மக்களுடைய அந்த பரிதாப குரல் உலகம் கேட்க மறந்துடக்கூடாது. அதுதான் சொன்னார், இது சர்வதேச பிரச்சனையாக மாறப்போகுதுன்னு சொல்கிறாரு. வேட்டு வைக்கும் இந்த கருத்து சொன்னால் வேட்டு வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறாரா? இல்லை, அதுக்காக உண்மை பேசாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா நேற்று தினம் ஃபரூக் அப்துல்லா சொல்கிறாரு, என்னோட முதுகுல சுடாதீங்க, என்னை நேரடியாக சுடுங்க, நாங்கள் இந்தியாவை நம்பிதானே இணைந்தோம், ஏன் எங்களை இந்த மாதிரி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டீங்க? இந்த பிரிவினையால உங்களுக்கு உயிராதாரமான கொள்கை, சமூக நீதி கொள்கை, ரிசர்வேஷன் சம்பந்தமாக வரும்போது இதே திரு வைகோ நாங்கள் என்னுடைய நேர்காணல்லையே சொல்கிறாரு, நான் சிபிஎம் உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் இதுன்னா அவங்க கருத்தில் எனக்கு உடன்பாடில், அதுக்கு மேலே நான் பேச வரும்லன்றாரு. அது எப்போ எம்பியாக இருக்குது சில நாட்களுக்கு முன்னாடி. அப்போது உங்களுக்கு எப்போ கவனமாக பேச வேண்டும், எப்போ அது வலுவாக பேச வேண்டும், உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இல்லை, இது ஒரு மாநில மக்களுடைய பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருந்து பதவி விலகும் போது ஒரு செய்தியை சொல்கிறார். தன் 4 காரணங்கள். ஒரு காரணம், வெளிவிவகார கொள்கையை சொல்லிட்டு காஷ்மீர் பற்றி சொல்கிறாரு. நீங்கள் தேவையில்லாத இடத்துல போய் இந்தியாவுடைய கோடிக்கணக்கான பணங்களை வீணடிக்கிறீங்க ராணுவத்துக்கு. அதே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இங்கே படுத்து செத்துக்கிட்டு இருக்கான். எனவே அதை நீங்கள் கை கழுவி விடுங்கன்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, லடாக் என்பது தனி பிரச்சனை, ஜம்மு என்பது ஒரு பிரச்சனை, இங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்களை சுதந்திரமாக விடுங்கன்னு சொல்கிறார். இன்னைக்கு அந்த சிந்தனையிலிருந்து இவங்க மாறுபடுறாங்களே, காங்கிரஸ் அதுலேருந்து தவறுது. காங்கிரஸ் மேலே வச்ச குற்றச்சாட்டு அம்பேத்கர் அதுதான். ஆக இந்த ரீதியில் போகும்போது இந்த கூட்டணி பிரச்சனைகள் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. தலைவர் பொறுத்தவரையிலும் ஒரு பொது நோக்கத்திற்காக பிரச்சாரம் நேரு வாக்குறுதி கொடுத்தா அது ஒரு பிரதமர் கொடுத்த வாக்குறுதி, ஒரு அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதி அல்ல. அப்போ நீங்க காங்கிரஸ் அரசின் பகுதியாக ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனால் என்டிஏல வாஜ்பாய் தலைமையிலான இதில் 98 2004 வரையிலும் கூட்டணியில் இருந்தீங்க. அப்போ அமைச்சரவையிலும் நீங்க இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு எப்பயாவது நாடாளுமன்றத்தில் 370 சார்ந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும், அங்கே பிளபிசைட் நடத்தணும், இது இந்திய அரசு அங்கே ஐநாவுக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு வாஜ்பாய் எப்பயாவது வலியுறுத்தி இருக்கிறாரா? மாநில சுயாட்சி கருத்தரங்கள் நடக்கின்ற போதெல்லாம் இதே தலைநகர் சென்னை நாடாளுமன்றத்தில் இல்ல, நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும்போது உங்க மந்திரிக கேபினெட்ல இந்த வாக்குறுதி ஒன்று பெண்டிங் இருக்கு சார், அதை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு எப்பயாவது வலியுறுத்தி இருக்காங்களா? மாநில சுயாட்சி கொள்கையை குறித்து பேசும்போது தான் காஷ்மீர்ல பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி தலைவர் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அல்லது பிரதமர் வாஜ்பாயிடம், அவர் நெருக்கமாக இருந்த பிரதமர் வாஜ்பாயிடம் பேசியிருக்கிறாரா? இல்ல, அப்ப இது மாதிரி சூழலே உருவாகல. ஏன் வாக்குறுதி அப்படியே தானே இருந்துச்சு? காங்கிரஸ் பண்ண துரோகம்னா என்டிஏ பண்றதுதான் துரோகம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு உயர்ந்த மனிதர். அவர் நேரு கொடுத்தது இந்திய அரசின் சார்பில் ஒரு பிரதமராக தந்த வாக்குறுதி, அவர் காங்கிரஸ் தலைவராக தரல. அதே வாக்குறுதி தான் இந்தி மொழிப்போர் கொள்கையில நான் சொன்னதுக்கும், நான் இந்தி பேசாத மக்கள் ஒத்துக்கொள்கின்ற வரையில் இந்தியை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அவரோட கருத்தா இருந்தது.
அப்பதான் இங்க இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியான பதில் வர மாட்டேங்குது. நாடாளுமன்றத்தில் நீங்க பேசினாரா? இல்ல, எப்போதாவது பேசினாரா? எப்போதாவது நாடாளுமன்றத்துல மனோகரன் சொல்றாரு, நீங்க இந்த நூற்றாண்டுடைய மாக்கியவல்லின்னு சொல்றாரு நேருவை. ஆக தன்னுடைய செய்தியிலிருந்து மாறுபடுகின்ற போது இந்த செய்தியை சொல்றார். நாடாளுமன்ற பொறுத்தவரையில் காஷ்மீர் பிரச்சனைகளை அவ்வப்போது பேசியிருக்கிறாரு. அந்த பிரச்சனைகள் இப்பொழுதுதான் வீரியமாக இருக்கும்போது அது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படும் போது இந்த ஆபத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கணுன்ற அந்த கொள்கையில தான் தலைவர் அந்த தன்னுடைய எண்ண குமரில் வெடிச்சு அங்க பேசினார். கடைசியோட சொன்னார், இது ஜனநாயக படுகொலை, இது நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய அவமானம் சொல்லி முடிக்கிறார். இந்த நேரத்துல காஷ்மீர் மக்களுக்கு பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற அல்லது உங்கள் மொழியில் சொல்லணும்னா தீங்கு ஏற்படுத்துகிற ஒரு முடிவை ஒரு அரசு செய்யும்போது அதை மூர்க்கமாக வலிமையாக எதிர்க்கணுமா? இல்லை நான் அவர் கேட்டது மாதிரி எதிரில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி கம்பு சுத்தாமல் சைடில் கம்பு சுத்துறது மாதிரி இருக்கேன்னு கேட்டாரு. இல்லை, ஒரு கொலைக்கு ஒரே ஒரு நபர் மட்டும் காரணம் அல்ல, ஒரு கொலைக்கு 2 பேருமே காரணமாக இருந்திருக்காங்க. அது 2 பேரையும் காட்டுறாரு, அவ்வளோதான். குற்றவாளிகள் 2 பேர் தலைவர் சொல்றாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதில் பாஜக எதிர்ப்பு நீர்த்து போக செய்தார் வைகோ. அவர் அது கடுமையான அந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் அவர் பிஜேபியை விமர்சிச்சுட்டு அந்த மூவை எதிர்த்துட்டு தான் இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு காங்கிரஸோட தவறை சுட்டி காட்டுறாருன்னு அப்படி பார்க்க முடியாதா? ஜவஹர்லால் நேரு வாக்கெடுப்பு பல கட்டங்களில் விமர்சனங்களை வைக்கிறார், மோசடி ஆகுன்னு பேசுறாரு. அதாவது காஷ்மீர் பிரச்சனையில் காங்கிரஸ் முதல் துரோகம் செய்து, நாங்க என்ன துரோகம் செய்தோம்? 370 பெற்று தந்தது துரோகமா? ஷேக் அப்துல்லாவை முதலமைச்சராக்குனது துரோகமா? எல்லாம் நிறைய நாங்க பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மறுத்து அதெல்லாம் அந்த பிரச்சனைக்கே ஒரு அவசியம் இல்லாம போயிருக்காரு. சரி, அதற்காக போனாரு. நான் கேக்குறேன், துரோகமே செய்யலன்னு சொல்லாதீங்க. இல்ல ப. சிதம்பரத்தை மிலிட்டன்சி வர்றதுக்கே காரணம் இல்ல. ப. சிதம்பரத்தை தேவையில்லாம போய் அதுல சீண்டி பாக்குறாரு. அவசியம் அது? அந்த உரையில அவர் அந்த உரையை பிஜேபி எதிர்ப்பு உரையாக நிகழ்த்த வேண்டிய வைகோ அதை டைலூட் பண்ணிட்டு சொல்றாரு. இல்ல பிஜேபி எதிர்ப்புரையாக நிகழ்த்தணுமா இல்ல காங்கிரஸ் எதிர்ப்புரையாக நிகழ்த்தணுமான்றது அவர் எடுத்துக்கிற சாய்ஸ். அவர் எடுக்கட்டும். விமர்சிக்கிறாரு, விமர்சித்த போது அவரை நாங்கள் அதுதான் கேட்கிறேன். நீங்க வேலூர் தேர்தல் நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை 4 நாளுக்கு முன்னாடி அனைத்து கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. பிரச்சாரத்தின் இறுதி நாள்ல வைகோவும் காங்கிரஸும் இனி மேடை ஏறக்கூடிய நிலைமை இனி வருமா? நீங்க ஒரு பக்கத்துல சந்தர்ப்பவாதி நிலை இல்லாதவர் பச்சோந்தி அப்படின்னு யாரோ பேசல, திரு கே. சலகிரி சொல்றாரு. இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு நீங்க எப்படி 2 பேரும் ஒரே அணியில் போனா மக்கள் எப்படி நம்புவாங்க? காங்கிரஸ் ஒரு மோசடி கட்சி, அது துரோகம் செய்த கட்சி. இல்ல, மல்லை சத்யாவுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், அவருக்கு பதில் சொல்லிட்டோம், அப்புறம் பேசுவோம். இல்ல இப்படி கடுமையாக விமர்சனம் செய்த போது நாங்கள் இது குறித்து நாங்கள் ஒரு 2 நாள் கழித்து அறிக்கை விடுவதற்கு காரணமே இவர் நம்ம கூட்டணியில் இருக்கிறார். திமுக தலைமையிலான ஜனநாயக மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கிறனால இதை தவிர்க்கலாம் என்று கூட ஒரு கட்டத்தில் நினைத்தோம். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினரிடம் ஒரு கொந்தளிப்பான இப்படி ஒரு விமர்சனம் வைத்தவரை நீங்கள் அதற்கு ஒரு பதில் கூறாம இருக்கீங்களேன்னு போதுதான் இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட வேண்டிய நிலைக்கு வந்தோம். இதை சகித்துக் கொள்ள முடியாத நிலை ஒரு உருவான பிறகு இதற்கு நாங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய நிலைக்கு வந்தோம். இது தேவையில்லாம ஒரு கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்துகிற முயற்சி. கூட்டணியை வலிமைப்படுத்தணும். பாஜக எதிர்ப்பு அணியை வலிமைப்படுத்த வேண்டிய வைகோ பலகீனப்படுத்துகிற முயற்சியில இறங்கியிருக்கார். ராஜன், கேள்வி என்னன்னா, இந்த 10ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஸ்டாலின் கூட்டியிருக்காரு, திமுக கூட்டியிருக்கு. அதில் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் காங்கிரஸும் துரோகம் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுவீங்களா? இல்ல, அங்க என்ன தீர்மானம் எடுக்க போறாங்கன்னு தெரியாது. இல்ல நீங்க போறீங்களா, நீங்க வலியுறுத்துவீங்களா? அவங்க என்ன எதுக்காக சார் அவங்க என்ன முடிவு எடுக்க போறது தெரியல. தீர்மானம் என்ன எடுக்க போறாங்கன்னு தெரியல. வரப்போகுது, அதான் வரப்போறாங்க. என்ன தீர்மானம்ன்றதுன்னு தெரியல. இல்ல அந்த தீர்மானத்துல இத வலியுறுத்துவீங்களா? இல்ல, அந்த தீர்மானம் என்னன்றது இது அவங்க எடுக்கிற முடிவு. அனைத்து கட்சி கூட்டம் இது, அனைத்து கட்சி சேர்ந்து எடுக்கிறதுல. ஆனா உங்களோட கருத்து காங்கிரஸோட துரோகத்தையே சொல்லி பாஜக திமுக தலைமைக்கு நாங்க தர்ம சங்கடம் கொடுக்க விரும்பல. இது எங்களுடைய கருத்து, நாங்க பதிவு செஞ்சுட்டு வரோம். இல்ல திமுக தலைமைக்கு தர்ம சங்கடத்தை தர முடியலன்றீங்க. சென்னைக்கு ஒரு சிஏகா, டெல்லிக்கு வேற ஒரு சிஏகாயா? காங்கிரஸ் தலைமைக்கு சங்கடத்தை தரலாமா? அது பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க எலெக்ஷன் மாதிரியே பேசல. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசுறப்போ ஒரு உரக்க குரல் எழுப்புகிறார்.
உடனே சபாநாயகர் சொல்றாரு 1 நிமிடம் வாய்ப்பு தருங்க. நோ நோ அப்புறம்ன்றார். அப்புறம் 3 நிமிடம் சொல்றாரு. நோ நோ நோன்னு சத்தம் போட்டுட்டு நான் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்ய போகிறேன், வாய்ப்பு கொடுங்க. காங்கிரஸோடு மாறுபடுகிறேன், மாறுபடுகிறேன், காங்கிரஸை மாறுபட்ட கருத்து சொல்ல போறேன்னு சொல்றாரு. அது ஒரு காங்கிரஸ் ஒரு பிளாக்கா இருக்குதுன்னு வச்சுக்கங்க. ஆனா உங்க எதிர்கட்சி போன ஆட்சியில் இருந்த எதிர்கட்சிகள் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த யூபிஏல இருந்த கோஆர்டினேஷன் கிடையாது. இப்போ என்டிஏ இப்போ மோடி அரசினுடைய முதற் பகுதியில் இருந்த கோஆர்டினேஷன் இப்போ இல்லை. உங்களோட ஒன்று எதிர்கட்சி நாடாளுமன்ற தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்றா போன கட்சிகளில் பகுஜன் சமாஜ் ஏற்று ஓட்டு போடுது, உங்க கூட இல்லை. பகுஜன் எங்களுக்கு கூட்டணி இல்லையா? கூட்டணி இல்லை, பட் எதிர்கட்சி ஒற்றுமைன்னு ஒன்று இருந்தது. சந்திரபாபு நாயுடு உங்க கூட இருந்தவர் தான். ஒரு நிர்பந்தம் இருக்கு. வைகோக்கு என்ன நிர்பந்தம்னு எனக்கு தெரியல. இல்ல, உங்களுக்கு கூட வந்து உங்க டோன்லயே பேசலன்னா, உங்க டோன்லயே பேசலன்னா உடனே அது வந்து பிஜேபிக்கு துணை போகுதுன்னு சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சி என்ன அடிப்படையில முடிவெடுக்கிறதுன்றது அவங்க தான் அதை பத்தி தெரியணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணியில காங்கிரஸ் நிலை, திமுக நிலை, கம்யூனிஸ்ட் நிலை, விடுதலை சிறுத்தைகள் எல்லோருமே ஒரே நிலையில் பாஜகவை எதிர்க்கிறோம். இதுல வந்து தேவையில்லாம இவர் காங்கிரஸை சீண்டி பார்த்ததுதான் பிரச்சனை. கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் நீங்க பேசுற மொழியிலேயே பேசணும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? காங்கிரஸ்ல வந்து ஒரு ஜனநாயக கட்சியில மாறுபட்ட கருத்து தானே தவிர காங்கிரஸ் ஜவஹர்லால் நேருவையோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ துரோகம் செஞ்சது, மோசடி செஞ்சுன்னு யாரும் சொல்ல. 370 அணுகுமுறையில ஒரு மாற்றம் சில பேர் சொல்றாங்க. அதுலேயும் ஜனார்தன் திவிவேதி போன்றவர்கள் சொல்வதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவங்கெல்லாம் சீக்கிரம் காங்கிரஸை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்தாச்சு, கருத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, சிந்தியா போன்றவர்கள் இப்படி சொன்னது தான் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்க தவிர மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழலில் வைகோ அவர்கள் மதசார்பற்ற சக்திகளை வலிமைப்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபடணும். அந்த கொள்கையில் அவர் ஈடுபாட்டோடு இருக்கிறவர் தான். எதற்காக இன்னைக்கு ஜவஹர்லால் நேருவையும் காங்கிரஸையும் இந்த அளவுக்கு விமர்சிச்சதுனால திரு மாலன் அவர்கள்ட்ட கேட்கணும். இப்போ வந்து ஒரு பரஸ்பர அவநம்பிக்கை வந்துருச்சு காங்கிரஸோட. இன்னைக்கு பேசுற வைகோ சொல்றார், இனப்படுகொலை பாவிகள் இனப்படுகொலை செய்த பாவிகள்ன்றாரு. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாவிகளா இல்லையான்னு தெரியல, அது பாயிண்ட் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தயவில் நான் எம்பி ஆகவில்லை, காங்கிரஸ் தயவில் ஆகவும் மாட்டேன்னு எதிர்காலத்துக்கும் சொல்றாரு. இந்த பரஸ்பர அவநம்பிக்கை அல்லது பரஸ்பர குற்றச்சாட்டு அப்படின்ற ஒன்று எப்படி இவங்க வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸை உறுதிப்படுத்த முடியும்? அதாவது இது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே இதை போன்ற நிலைகள் இருக்குது. என்ஐஏல வந்து திமுக ஓட்டு போட்டதற்கு விசிகே வந்து அவர்களை விமர்சித்தாங்க என்பதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இல்லை, விசிகே தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கிற ரவிக்குமார் ஆதரித்து ஓட்டு போட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதிகாரப்பூர்வமாக நான் நாடாளுமன்ற இதெல்லாம் பார்க்கல ஆவணங்களை. திருமாவளவன் வந்து எதிர்த்து ஓட்டு போட்டதாக பதிவுகள் இல்லை. இப்போ அதை வந்து திமுக எடுத்த முடிவு தவறுன்னு ரவிக்குமாரும் திருமாவளவனும் அந்த கட்சியினுடைய தலைவர் சொன்னதாக இல்லை. ஆனால் இங்கே தலைவர்களே மோதிக்கிறாங்க. அதாவது திமுகவுடைய கூட்டணி என்பது அதிமுகவுடைய கூட்டணி, 2 கூட்டணிகளுமே வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு ஐடியாலஜி அடிப்படையில் சேர்ந்த கூட்டணிகள் அல்ல. வந்துட்டு அவங்க வந்து வெவ்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் கொண்டவர்கள். இப்போ 10% இடஒதுக்கீட்டை வந்து காங்கிரஸ் ஆதரித்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரித்தது. ஆனால் மதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் நினைக்கிறேன். நான் திமுக பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ஒரே பாயிண்ட் சொல்லிடுறேன். 10% இடஒதுக்கீடுன்னு வருந்தா தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமியும் பாஜகவும் ஆதரிக்குது. அவங்க கூட்டணியில் இருக்கிற பாமக எதுக்குது, இரண்டு கூட்டணிகள் சொல்லி தான் ஆரம்பிச்சு. இந்த பிரச்சனையில அதனால என்னன்னா, இந்த அவங்க அப்போ தேர்தலுக்கு முன்னால வந்து ஒற்றை இலக்கு அவர்களுக்கு இருந்தது. அவர் வந்து பிஜேபியை வீழ்த்துவது, மோடியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது என்கின்ற அந்த ஒரு இலக்கு இருந்தது. இப்போ அந்த இலக்கு வந்து பாதி நிறைவேறி பாதி நிறைவேறாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இனிமேல் அவர்களுக்கு அந்த இலக்கு இல்லை என்கிற போது இதே மாதிரியான உள்முரண்பாடுகள் வந்து வெளிப்படுவது என்பது ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கும். இதில் வந்து இன்னும் திமுக முரண்பாடுகள் தன்னியல்பாக வெளிப்படுதா அல்லது வலிந்து உள்நோக்கத்தோடு இவங்க வந்து வைகோவுடைய நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்நோக்கம் கற்பிக்குது. காங்கிரஸுடைய கடந்த காலத்தை வைகோ சொல்றாரு.
இந்த உள் முரண்பாடுன்றது தற்செயலாக நிகழுதா இல்லை இது மேனுஃபேக்சர்டா? இல்லை, அது ரெண்டு விதமாகவும் இருக்கலாம், அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இனிமேல் கவனிக்க வேண்டியது இந்த விஷயத்தில் திமுக எப்படி நடந்து கொள்ளப் போகிறது. திமுக 2 பேரையும் அழைத்து சமரசம் பண்ண போகிறதா, அல்லது வைகோவின் பக்கம் நின்று காங்கிரஸை அதுவும் விமர்சிக்கப் போகிறதா, அல்லது காங்கிரஸின் பக்கம் நின்று வைகோவை கைவிடப் போகிறதா, அல்லது எதுவுமே செய்யாமல் ஒன்றுமே நடக்காத போல கடந்து போக போகிறதா? அழகிரே சொல்லி எங்களுக்குள்ள சண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கொள்கை நிலையில் ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு தான். இட்ஸ் எ பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நாங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. வார்த்தைகள் அதுல இல்லையா? 2 தரப்புலையும் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்கான வார்த்தைகள் இல்லை. ஒருத்தர் வந்து ஒருவரை பாவிகள்னு சொல்றாரு, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து பச்சோத்தின்னு சொல்றாரு. இதுல வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் என்பது எங்க வந்து இருக்கு? அதுல வந்து இதை வந்து 10ஆம் தேதி நடக்க போற கூட்டம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா, அல்லது அதற்கு முன்பே அதுக்கு முன்பே எல்லாம் அவ்வளவு அவசரப்பட்டுலாம் திமுக வந்து இவங்களோட இல்ல அல்லது ஒன்றுமே நடக்காததை பொறுத்தவரை அல்லது ஒன்றுமே நடக்காததை போல திமுக வந்து கடந்து போகுது. இல்ல இவங்க கட்சி தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க பாரம்பரியம் வந்து திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுக்கு போனவர், அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து திரும்ப வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போனாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் சொன்னதுக்காக சொல்றேன், அவங்க சொல்லிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு எங்க மேல விசுவாசம் இல்ல. யாருக்கு விசுவாசம் இல்ல? நீங்க யாருக்கு விசுவாசமா வந்திருக்கீங்க? மூப்பனாருக்கு விசுவாசமா வந்திருக்கீங்களா? சிதம்பரத்துக்கு விசுவாசம் என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல இல்ல, நாங்க வரலாறு மோசமான வரலாறு தானே. நாங்க காங்கிரஸ் கட்சியில 50 வருஷமா இருக்கிறோம், விசுவாசமா தான் இருக்கிறோம். பொதுவா வைகோ அவர்கள் அவர் வந்து அவருடைய பேசுற பேச்செல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வந்ததுன்னா நாடாளுமன்றத்தில் வைகோன் வந்திருக்கு. நாடாளுமன்றத்தில் வைகோன் புக் வந்திருக்கு. அது இங்கிலீஷ்லயும் வரும், தமிழ்ல வரும் சார். இருமொழி ஆங்கிலத்துல வந்தது டாக்டர் மன்மோகன் சிங் தான் வெளியிட்டாருங்க. வந்து நாடாளுமன்றத்துல வேண்டாம், தமிழ்ல புத்தகமாவும் ஆங்கிலத்துல சிடியாவும் வந்தது என்றால் அப்புறம் மீண்டும் ஒரு வழக்கை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மாநிலங்களவை விஷயம் சொல்றேன், நான் அந்த மாதிரி பேச விரும்பல. இருந்தாலும் அந்த பேச்சு வந்ததுனால நான் காங்கிரஸ் தயவுல வரலன்னு சொல்றாருல, அந்த மொத்தம் 35ன்னா மொத்தம் 108 என்னமோ இருக்கு. 108 போது அதுல 7 எங்களுது இருக்கு. அது யாருக்கு போட்டாங்க? காங்கிரஸை விமர்சித்த வைகோவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே.எஸ். அழகிரி கடுமையான மொழியில் விமர்சித்திருப்பது, கண்டிச்சிருக்கிறது எப்படிப்பட்ட ஒன்றுன்னு நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அந்த அழகிரியின் கடுமையான மொழி, அந்த மொழியின் கண்டனம் அப்படின்றது ஒரு எல்லை மீறிய செயல் அப்படின்னு ஒரு 19% நேயர்களும், ஆதங்கத்தின் வெளிப்பாடு என 21% நேயர்களும், விரிசலை உருவாக்கும் என 32% நேயர்களும், நியாயமான கோபம் என 28% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ராஜன், இது நியாயமான கோபமா, எல்லை மீறிய செயலா, ஆதங்கமா? ஆதங்கமாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனால் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வேற ஆப்ஷன் ரொம்ப கம்மி. அவங்க வெளில போல வைகோ வெளியேத்துங்கன்னு சொல்லலாம். இல்லையே, திமுகவும் வந்து திமுகலையும் குரல்கள் இருக்கு. அதாவது சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு இவ்வளோ இடம் கொடுக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் காங்கிரஸுக்கு வந்து நம்ம வந்து தாராள போக்க காட்டக்கூடாது அப்படிங்கிற குரல்கள் திமுகவிலையும் உண்டு. ஸோ அதற்கு இதை திமுக பயன்படுத்திக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ திமுகவோட தூண்டுதல்னால எப்படி பேசியிருப்பாங்க? இல்லை இல்லை, தூண்டுதல் இல்லை, அதையும் ஒரு சாதகமான அதையும் ஒரு சாதகமான ஒண்ணா பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். பாலிடிக்ஸ் இது ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் தானே. ஸோ எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து தன்னை தக்க வச்சுக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. இப்போ வந்து வைகோ பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லான்றதை தாண்டி மாலன் சார் கேட்டது பார்த்தா திமுகவோட ஸ்லீப்பர் செல்லான்ற ஒரு சந்தேக விதையை தூவுறாரு. அவரோட நடவடிக்கை ரெண்டுக்குமே ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாத்துக்குமே தான் ஏற்படுது. வைகோவை பொறுத்தவரையிலும், தலைவர் வைகோவை பொறுத்தவரையிலும் சுயமாக சிந்தித்து பேசுகின்ற தலைவர், பேசி சிந்திக்கிறவர் இல்லை, சிந்தித்து விட்டு பேசுகின்ற தலைவர். அவருடைய நாடாளுமன்ற வரலாறு என்பது அப்படிப்பட்ட வரலாறு தான். அவர் எதுவும் இந்திய நாடாளுமன்ற சிந்திக்க முடியுமா? உணர்ச்சி பிழம்பாதான் பேசுறாரு ஒழிய சிந்தித்து பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சிந்தித்து பேசுறப்ப வந்து உங்களோட எதிர்ப்பு எதுல இருக்கணும்? கடந்த கால வரலாறு இன்னைக்கு நடக்கிறத விட்டுட்டு 50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை வச்சுக்கிட்டே நீ அன்னைக்கு அதை பண்ண ஓனாகிட்ட பேசுற கதையா இருக்கு. 10 பிரதமர்களுடைய பாராட்டு பெற்றவர் தலைவர் வைகோ. அவர் இங்க இந்திய நாடாளுமன்றம் மட்டுமல்ல, அமெரிக்கா செனட் சபையில பேசி பாராட்டு பெற்றவர்.
ஐநா மன்றத்துல பேசி பாராட்டு பெற்றவர். தமிழ்நாட்டு மக்களின் பாராட்டை அவர் பெறணும். ஏன் பெறல? ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய பிரதிநிதியாக தான் தலைவர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால தான் இப்ப பிரதமர்கிட்டவே சொல்றாரு, இந்தியாவை உடைச்சிடாதீங்க, இந்தியாவை நான் பாதுகாக்கணும்னு சொல்றேன். கடைசியில சொல்றீங்க. அதாவது மகாபாரதத்துல வந்து அபிமன்யு வந்து அவன் செத்துருவான் அப்படிங்கிறதுக்கு இவங்கிட்ட யுதிஷ்டன்கிட்ட கேட்பாங்க இல்லையா, யுதிஷ்டன் வந்து சொன்னானாக்க போதுன்னு, அவன் சொன்னா நம்புவாங்கன்னு. யுதிஷ்டன் போய் சொல்றான், அது என்ன ரொம்ப மெதுவா சொல்றான். அந்த மாதிரி தான் கடைசியில போற போக்குல இப்ப இல்ல ஆழமா அழுத்தமா சொல்லிட்டு வர்றது. அததான் ஞாபகப்படுத்துது வைகோ செய்யறது. எல்லாத்தையும் திட்டிட்டு ஐயா நீங்க செய்யறது மோசமா போகும். ஆமா இப்பன்றது இல்ல, அவர் பிரதமர், அந்த பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது சொல்லியிருக்காரு மோடியை எதிர்ப்பதில் அப்படி என்ன தயக்கம்? எங்களை விட யாருங்க எதிர்த்து பாராளுமன்றத்துல, எங்களை விட பாராளுமன்றத்துல கூட்டணியில் இருக்கும்போது வைகோ பேசினதுக்கு மோடி தட்டுறாரு, அமித்ஷா தட்டுறாரு, மோடி மேஜை தட்டுறாருங்க. அப்போ உங்களோட எதிரி யாருங்கிற கேள்வி வருதுல்ல. கருத்து கரெக்டா இருந்தா கை தட்டுவாங்க. எதிரியும் தன் பக்கம் இழுக்கிற வல்லமைப்பட்டவர் தலைவர் அதை வெளிப்படுத்தி இருக்கார். எது எதிரிகளை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆற்றல் வைகோவுக்கு இருப்பதை எல்லாரும் நிரூபிக்க விதமாகவும் இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துக்கு ஒரே ஒரு சதவீதம் கூட அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்காரு இல்லையா? இதுக்கு முன்ன கூட்டணி அரசியல் கூட்டணி எல்லாம் விலை போனதுன்னு ஆயிடுமா ராஜன்? எதிர்த்திருக்கிறோமே, இல்ல அரசியல் எதிர்த்திருக்கோமே. அவர் அங்க இருந்தா ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் குணா சொன்ன மாதிரி கோத்ராவை பத்தி அவர் என்னத்த பேசினாரு? ஏன் பேசல? எங்களோட யாருங்க பேசினாங்க பிரதமரை பத்தி? கோத்ராவை பத்தி சரி பேசிருக்கிறோமே, கோத்ரா பத்தி பேசியிருக்கிறார். என்ன பேசினாருன்றது அடுத்த இன்னொரு விவாதம். உங்கள் நால்வருக்கும் நன்றி. இது இந்த விவாதம்ன்றது, இந்த முற்றும் மோதல் அப்படின்றது பிசுபிசுத்து போக போதா இல்லை இன்னும் வந்து வலுப்பெற போகிறதா அப்படின்றத அடுத்து வர நாட்கள் தான் சொல்லணும். எந்த தரப்பு ஆயுதத்தை கீழே போட போகுது அப்படின்னு தெரியல. எது வெல்லக்கூடிய உங்களுக்கு தீனி போட்டு போருக்கு வந்து யார் வெல்லக்கூடிய சமாதான கூடி யார் பறக்கூட போறீங்கன்னு பாருங்க. ஆயுதத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு கை கொடுப்பாங்க. சரி, அது ஊடகங்கள் நினைத்தால் இந்த வந்து இது போரை தொடர வைக்கலாம். இல்ல தலைவரை பொறுத்தவரையிலும் அவர் இவங்களோட பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது. ஏவுகணை விடுவோம் இதெல்லாம், அது வேணா அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு வேணா அவங்க ஏவுகணை வெடிகிடி வச்சுன்னு இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோவுக்காக நேர்ந்து விடப்பட்டவர் நாங்களாம். அவருக்கு ஒன்றுன்னா எங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற இடத்துல மறுமொழி திமுக ஒவ்வொரு தொண்டனும் இருக்கிற என்பதை மறந்துடக்கூடாது. ஏதோ வெள்ளை வேட்டி வெள்ளை சேட்டு ரெண்டு ராணுவத்துக்கு சவால் இட்டவர் பரவட்டும். காலத்தின் குரல் பவர்ட் பை SMC மணி வாய்ஸ், வி வாய்ஸ்.